உங்களுக்கு ஒரு பாட்டை, ஒரு காசிப்பை, ஒரு ரீல்ஸை பார்க்கும்போது இருக்கக்கூடிய ஆர்வத்தை விட உங்களுடைய வாழ்க்கை வடிவமைக்கக்கூடிய செய்திகளை வாசிப்பதில் ஆர்வம் குறைவாக இருக்கிறது. அதில் ஆர்வத்தை ஏற்படுத்திக்கொள். ஏன் தெரியுமா? ரீல்ஸ் பார்த்தேன்னு வச்சுக்கோயேன், எவன் ரீல்ஸ் போடுறானோ அவன் சம்பாதிப்பான். இப்போ உதாரணத்துக்கு உனக்கே கேட்கிறேன். இப்போ சமீபத்தில் இல்லை, ஒரு வருஷத்துக்கு முன்னால ஒரு படம் ரொம்ப சூப்பரா தமிழ்ல வந்து எல்லாருமே ஃபேமஸ் ஆச்சு. என்ன படம் வந்து? ஒரு வருஷம் இருக்கும். நிறைய படம் பார்த்துட்டியா? ஜெயிலர்னு ஒரு படம் வந்தது. அதுக்கு யாரு டைரக்டர்? ஓ, அப்டேட்டடா இருக்காங்க சார். லியோன்னு ஒரு படம் வந்துச்சுல்ல, அதுக்கு இஸ்ரோன்னு ஒரு அமைப்பு இருக்குது, அதுக்கு ஒரு டைரக்டர் இருக்கிறாரு. அவர் பேரு சோம்நாத். நான் சொல்லவா? நீ முதல்ல சொன்னல ரெண்டு, ரொம்ப நுட்பமா சொல்றேன் அம்மா. நான் ரொம்ப நுட்பமா சொல்றேன். முதல்ல ரெண்டு கேள்வி கேட்டல, நீ பதில் சொன்னல. நீ பதில் சொல்றதுனால என்ன நடக்கும்னா, நீ யார பத்தி பதில் சொன்னியோ அவங்க நிறைய சம்பாதிப்பாங்க, அவங்க நிறைய வளருவாங்க. நீ சொல்ல சொல்ல நான் ரெண்டாவதா கேட்டேன்ல, மூணாவதா கேட்டேன்ல இஸ்ரோ, அவங்கள பத்தி நீ தெரிஞ்சுக்கிட்டனா நீ நிறைய சம்பாதிப்ப, நீ நிறைய புகழ் பெறுவ, நீ நிறைய மேல பல இடங்களுக்கு வருவ, நீ நிறைய எக்ஸாம்ஸ் பாஸ் பண்ணுவ. எதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ முடிவு செய். நான் முடிவு செய்யறேன் நான் எதை தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அறிவை தேடுங்கள் என் குழந்தைகளை, நிறைய தேடுங்க. அந்த தேடுதலால் வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு பரிசு உங்கள் காலடிக்கு வரும். மந்திர சொல்லை ஒன்று சொல்லிவிட்டு போகிறேன். 17 வயதிலிருந்து 25 வயதிற்குள் நீ எதை செய்வாயோ வாழ்க்கை முழுவதும் அதைத்தான் செய்வாய். டிசைட் நவ். இவங்க சொன்னாங்கல்ல, உனக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கோ அதை எடுத்து படின்னு. இந்த வயதில் சில விஷயங்கள் பிடித்திருக்கும், ஆனால் அதற்குள்ளாக உன்னுடைய அடுத்த காலகட்டத்தில் 10 ஆண்டுகளுக்கு பிறகு வாய்ப்புகள் என்ன என்பதனை தேடு. 5 வருஷத்துக்கு அப்புறமா இது என்னங்கிறது தேடு. பாராமெடிக்கல் பத்தி சொல்றாங்கல்ல, பாராமெடிக்கல்ல பர் ஆனம் மேக்ஸிமம் எவ்வளவு சம்பாதிக்கலாம்னு பாரு. உள்ள இறங்கி டீடைல்டா போ. எனக்கு தெரிஞ்சு டீடைல்டா யார் தெரிஞ்சுக்கிறாங்களோ அவர்கள், நீங்க டீடைல்டா போகாதபடிக்கு உங்களுடைய காட்சி, இந்த கேட்ஜெட் இருக்குல்ல, அது மைண்டை ஸ்ட்ரக் பண்ணுது குழந்தைகளை. ரொம்ப படம் பார்த்துக்கிட்டே இருந்தேன்னா, ரொம்ப ரீல்ஸ் பார்த்துக்கிட்டே இருந்தேன்னா இந்த சிந்தனா திறன் குறையும். கொஞ்சம் ஷார்ப்பா வச்சுக்கோ, ஒரு 4-5 வருஷம் வச்சுக்கோ. இன்னொரு விஷயம், இந்த வயசுல லவ் மேட்டர்ல சிக்கிக்காத. அதான் பத்தியா ஒருத்தன் குரல் கொடுக்கறான், பாதிக்கப்பட்டவன், முடியல அவனால. அமைச்சர் வீட்டில் இருக்கக்கூடிய மேடை, பேராசிரியர் பேசிக் கொண்டிருக்கிற மேடைனா கூட வந்துருச்சு பாரு அவனுக்கு. நான் ஒன்னு சொல்றேன், இப்ப தேடாத, அது வரும். ஒரு இப்ப இருக்கிற உன் ஏஜுக்கு பார்த்தா ஒரு 10 வருஷம் அமைதியா கம்முன்னு ஒண்ணு வரும். வந்தா போவாது, கூடவே இருக்கும். உனக்கு தெரியணுமா கூடவே இருக்கும் போவே போவாதுன்னு? இப்ப சொல்றேன் பார். என்ன அமைச்சர் அவர்களே, வந்துட்டா போவாதுங்க, கூடவே இருக்கும். சாவுற வரைக்கும் கூட இருக்கிற ஒண்ணு 10 வருஷத்துல வந்து தொலைய போதில்ல. இப்ப ஏன் அதுக்கெல்லாம் தேடி அலையிற? ஃப்ரீயாரு, படி, நிறைய விஷயங்களை சம்பாதி, தெரிஞ்சுக்கோ, தகவல்களை தெரிந்து கொள். தகவல்கள் உனக்கு சரியாக இருக்கிறதா என்று பார். தக்கது வாழும், தகாதது வீழும். உன்னை தகுதிப்படுத்திக் கொள். அறிவை விரிவுபடுத்து, அகண்டமாக்கு. விசால பார்வையால் விழுங்கு மக்களை. நான் செய்கிறேன், நீயும் செய். நான் ஒரு விஷயம் சொல்லவா? என்னுடைய யூஜிசி ஸ்கேல் இருக்குல்ல, டீச்சரா நான் போயிருக்கேன். செல்வகுமார் சார் அதை அழகா சொன்னார். எத்தனை பேர் அதை கேட்டீங்கன்னு தெரியல. இந்த ஃபோர்ஸா பேச்சு போயிட்டே இருக்கும்போது சில நேரங்களில் மிஸ் பண்ணிடுறீங்க. உங்கள் மீது தான் எனக்கு கவலை. இப்ப பாருங்க, இப்ப என்னுடைய சம்பளத்தை, யூஜிசி சம்பளத்தை நான் மாத்த முடியாது. எனக்கு அவ்வளவுதான் சம்பளம். ₹1 கூட கொடுக்க மாட்டாங்க. ஆனா நான் ஒரு அடிஷனல் குவாலிட்டியை வளர்த்துக்கிட்டேன். ஸ்பீக்கிங். இப்ப ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ்
காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறமா நான் பல மேடைகள், பல நாடுகளுக்கு போறேன். நான் சொன்னேன்ல 31 நாடுகளுக்கு போறேன். ஒரு டிக்கெட்டை கூட என் சொந்த செலவுல வாங்கினது கிடையாது. ஆமாப்பா, நான் ஒன்னு சொல்லவா, ஒரு வேலைக்கு போனேன்னு வச்சுக்கோயேன், அவங்க கொடுக்கிற சம்பளம் தான். நீ டேலண்ட வளர்த்துக்கிட்டு உன்னுடைய டேலண்ட் மூலமா சம்பாதிக்க ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோயேன், அந்த சம்பளத்தை நீயே முடிவு செய்யலாம். எத்தனையோ வெரைட்டி இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ்ல 36 இருந்து 38 வகை இருக்கு. ஒரு மணி நேரத்திற்கு 35 லட்சம் இந்திய ரூபாய் வாங்குகின்ற பேச்சாளர்களை எனக்கு தெரியும். அமெரிக்காவில் இருக்கிறார்கள். ஒரு சின்ன ஒரு கார்ப்பரேட் கம்பெனில 3 நாள் கிளாஸ் எடுத்து 12 lakhs பில் போடுற ஸ்பீக்கர்ஸ் எனக்கு தெரியும். கார்ப்பரேட் ஸ்பீக்கர்ஸ். ஸ்பீக்கிங் இஸ் a skill. எழுதுறீங்கல்ல, எழுதுறது ஒரு ஸ்கில். கோடிக்கணக்கான பணத்தை சம்பாதிக்கின்றவர்கள் எழுத்தாளர்களாக இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு தெரிய வேண்டும் அதை சம்பாதிக்கிறது. நான் சொல்றது ஃபிக்ஷன் எழுதுறவங்களை இல்ல, காப்பிரைட்ஸ் எழுதுறாங்கல்ல, தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம். போய் பாரு பில் எவ்வளவு போட்டிருக்காங்க. பால் பால் மேலும் பால். யூ கேனாட் ஈட் ஜஸ்ட் ஒன். கரை நல்லது. கேட்டுப்பார். 35 லட்சம், 40 லட்சம், 14 லட்சம், 20 லட்சம் பில்லு சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவோ வழி இருக்கு. ஆனால் என் குழந்தைகளே, நான் உங்களுக்கு சொல்லுவது, உங்களை முதலில் தகுதிப்படுத்திக் கொள்ளு, கடலுக்குள்ள போ. இப்போ நீ கப்பல், கரையில் நிறுத்தப்பட்டிருக்கும் கப்பல், நல்லா எக்யூபைடு, என்ன வசதிகள் தருகிறார்களோ, நடு கடலை சந்திக்கின்ற பொழுது உனக்கு எந்த உதவியும் கிடைக்காது. இந்த உதவியை வைத்து அந்த கட்டமைப்பை பலப்படுத்திக் கொண்டு கடலை சந்தி. இந்த டைம்ல செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.